ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே நாம் சுறுசுறுப்பாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக செல்வங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சுறுசுறுப்பை குறித்து நாம் பார்க்க வேண்டுமென்றால் வேதத்தில் ஒரு ஜந்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எறும்பினிடத்தில் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளும்படியாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக மனிதர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். வேதத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்ட சுறுசுறுப்புள்ளவள் என்பதை வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் சுறுசுறுப்பாக இருக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை ஒரு ஆண் மகனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது அவர்களுடைய செல்வங்கள் அங்கு மிகுதியாக மாறுகிறது. செல்வத்தை தேவன் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுந்தவுடன் சகோதரிகள் குணசாலியான பெண்ணானவள் குடும்பத்தில் எப்படி சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அது சிறிய ஜந்துவாக இருந்தாலும் எறும்பு எப்படிப்பட்ட சுறுசுறுப்பை இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்கும்போது எறும்பினிடத்தில் நாம் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தின் அடிப்படையில் குணசாலியான ஸ்திரீ நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று அநேக காரியங்கள் இந்த வசனங்கள் 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் அந்த ஸ்திரியை குறித்து, குணசாலியான ஸ்திரியை குறித்து, அவளுடைய சுறுசுறுப்பை குறித்து, அவளுடைய வேலைகளை குறித்து அநேக காரியங்கள் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் சுறுசுறுப்பாக இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக செல்வங்கள், ஆவிக்குரிய செல்வங்கள், சரீர பிரகாரமான செல்வங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது தகுதியாக மாறுகிறது. அதிகாலையில் எழுந்து நாம் செபிக்கும்போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்வங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகுதியாக மாற முடியும். ஆவிக்குரிய செல்வங்கள் என்பது பரிசுத்தம், விசுவாசம், நம்பிக்கை, இன்னும் அநேக காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் செல்வமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், ஞானம் எல்லாவற்றையும் சாலமோனை பார்க்கும்போது இந்த உலகத்தின் ஆசைகளை அவன் கேட்கவில்லை. தேவனிடத்தில் ஜனங்களை ஆளும்படியாக ஞானத்தை கேட்டிருக்க. அப்படிப்பட்ட செல்வங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு சுறுசுறுப்பு மிகவும் தேவைப்படுகிறது. நாம் சுறுசுறுப்பு இல்லாதவர்களாக இருக்கும்போது எறும்பை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அதனுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும்போது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் இருக்கிற அந்த குணசாலியான அந்த ஸ்திரீயினுடைய காரியங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்பை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ரெபேக்காளை பார்க்கும்போது அவளும் சுறுசுறுப்புள்ளவளாக தன்னுடைய பெண் பார்க்க வரும்போது அந்த பெண்ணானவள் ஒட்டகம் எல்லாவற்றிற்கும் தண்ணீரை வார்த்து அவள் மிகவும் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக அவள் பெரிய சுறுசுறுப்புள்ள ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டதுனால அங்கே அவளுக்கு அநேக செல்வங்கள் கொடுக்கப்பட்டது. அவள் செல்வங்களை அவர்கள் கொடுத்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் சுறுசுறுப்பாக இருந்திருக்கிறார்கள் என்று வேதத்தில் பார்க்கும்போது அநேக மனிதர்கள் சுறுசுறுப்பாக இருந்து அநேக ஆசீர்வாதங்களையும் செல்வங்களையும் பெற்றிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருந்து நாம் செல்வங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆவிக்குரிய செல்வங்கள், உலக பிரகாரமான செல்வங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் சகலவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒன்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இந்த சுறுசுறுப்பு இல்லாத மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சோம்பேறியாக இருக்கும்போது அவர்கள்
அவர்கள் ஏழையாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். சோம்பேறியாக இந்த உலகத்தில் அல்ல, சுறுசுறுப்பானவர்களாக கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், கர்த்தருடைய காரியங்களை வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஊழியம் செய்கிறதுல, பரிசுத்தமாக இருக்கிறதுல, விசுவாசமாக இருக்கிறதுல, எல்லாவற்றிலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து அநேக செல்வங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் சோம்பேறியாக அல்ல, சுறுசுறுப்புள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் இருந்து நீர் கொடுக்கிற செல்வத்தை நாங்கள் ஆவிக்குரிய சரீரப்பிரகமான ஆசீர்வாதங்களை, செல்வங்களை பெற்றுக்கொள்ள எங்களை நீர் தகுதிப்படுத்தினதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் செல்வங்கள் உண்டாகட்டும், சுறுசுறுப்பு உண்டாகட்டும். நீர் அப்படியாய் ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.